அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இன்றும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. மைத்ரிபால சிறிසேன මැතිතුමාගේ නායකත්වයේ යටතේ අපි දිගින් දිගටම ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நாங்கள் அரசியலமைப்பை உருவாக்கும் விடயத்தில் ஒற்றையாட்சி என்ற வரைவுகள் இருந்தவாறு புத்த தர்மத்திற்குள்ள இடத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் ஏனைய மதங்களுக்குள்ள இடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதேபோன்று வடக்கு கிழக்கை மீண்டும் இணைக்கும் விடயத்திற்கு நாம் இணங்கப் போவதில்லை. இந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே நாம் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான கருத்துக்களை முன்வைப்போம் என்பதை தெளிவாக கூற வேண்டும். අපි මෙන්න මේ ස්ථාවරවල ඉඳගෙන කියන කාරණය පැහැදිලිව කියන්න ඕන. අපි මූලික වශයෙන් කෙටුම්පතක් ඉදිරිපත් කළා, යෝජනා හැටියට 9ක් ඉදිරිපත් කළා. අපි එහිදී පැහැදිලිව நாம் முதலில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பித்தோம். அதில் 9 யோசனைகள் உள்ளன. மக்கள் ஆணை கிடைத்துள்ள அளவிற்கே அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நாம் முன்வைத்த திருத்தத்தை இறுதி கலந்துரையாடலின் போது பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். தினேஷ் குணவர்தன கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சமர்ப்பித்த திருத்தங்கள் இதனுடன் பெரும்பாலும் பொருந்துகின்றன. නායක රැස්වීමට ඉදිරිපත් කරපු එතුමන්ලගේ සංශෝධන තියෙනවා. මේ සංශෝධන බොහෝ දුරට සම්පාදයි. අමතිවරණෝ එක් ප්‍රකාශ කරයි. அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர். ஆனால் உண்மையிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிடம் ஒரு நிலைப்பாடு உள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை சரியானது அல்ல என்பதே அவர்களது கருத்து. அரசியலமைப்புக்கு அமைய பாராளுமன்றத்தில் பூரண தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு நாம் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். பாராளுமன்ற நிலையற் கட்டளைக்கு அமைய செயற்பட வேண்டும். புதிய அரசியலமைப்பு என்ற சொற்பதத்தை அரசாங்கம் ஏற்கனவே மீள பெற்றுள்ளது. அரசியலமைப்பில் புதிய என்ற சொல்லை நாம் நீக்கியுள்ளோம். சட்டமூலத்தை சமர்ப்பிக்காது எவ்வாறு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது என சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். சட்டமூலத்தை தயாரிப்பதற்காகவே நாம் இந்த செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம். இதில் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் செயற்பட்ட விதம் ஏனைய அனைவரையும் மூழ்கடித்து தமது தேவைக்காக செயற்படுவதற்கான ஒத்திகை நடவடிக்கையாகவே அமைந்தது. அரசியலமைப்பை தயாரிக்கும் செயற்பாட்டின் ஆரம்பத்தில் பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் ஏதேனும் பலவந்தமாக தான் தோன்றித்தனமாக செயற்பாட்டினை ஆரம்பித்துள்ளது என்பதையே அவர் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் செயற்பட்ட விதம் புலப்படுத்துகின்றது. அரசியலமைப்பை தயாரிக்கும் செயற்பாடு பாராளுமன்றத்தின் நிலையற் கட்டளைக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம். ඊට අනුකූල වන පරිදි පාර්ලිමේන්තු ස්ථාවර නියෝගවලට යටත්ව එම ක්‍රියාවලිය දියත් වේ යුතු කියන ස්ථාවරය තමයි අප සිටින්නේ. මේ යෝජනාව සම්පූර්ණයෙන්ම නීති විරෝධී. இந்த பிரேரணை சட்ட விரோதமானது. பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு மாறாக பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது. புதிய லிபரல் பொருளாதார கொள்கைக்கு அமைவான அரசியலமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையே பிரதமருக்கு உள்ளது. பிரதமரின் அதிகாரத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையும் உள்ளது என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது தொடர்பிலேயே நாம் ஆலோசித்து வருகின்றோம். நாம் அரசியலமைப்பின் எந்த ஒரு சரத்தையும் இதுவரை வகுக்கவில்லை. ஒரு சரத்து கூட வகுக்கப்படாத நிலையில் எவ்வாறு குறைகளை காண முடியும்?